வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். 12 கிராமங்களில் நிலமெடுக்க முடிவு. அசுர வேகத்தில் உருவாகப் போகிறது ஒசூர் விமான நிலையம். வாருங்கள், இதை பற்றிய விரிவான செய்தியை இந்த தொகுப்பில் பார்ப்போம். பெங்களூர் அருகில் அதிவேகமாக வளரும் தமிழ்நாட்டில் தொழில் நகரமான ஒசூரில் புதிய விமான நிலையம் அமைக்க தீவிரமாக பணிகள் நடந்து வருகிறது. இதற்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 3000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. இதில் 800 ஏக்கர் அரசு நிலமும் 12 கிராமங்களுக்கு சொந்தமான பிற நிலங்களும் அடங்கும். ஆண்டுக்கு 3 கோடி பயணிகளை கையாளும் இந்த பிரம்மாண்ட விமான நிலைய திட்டத்திற்கு ஒசூர், பெரிகை, பாகலூர், சூளகிரி ஆகிய பகுதிகளை மாநில அரசால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. விரிவான தொழில்நுட்ப பொருளாதார அறிக்கை தயாரிக்க ஆலோசகரை தேர்வு செய்ய தமிழக அரசு டெண்டர் வெளியிட்டதுடன் இடம் ஒப்புதலுக்காக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தை அணுகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகத்தின் நில மேம்பாட்டு திட்டத்தின் மதிப்பீட்டின்படி விமான நிலையத்திற்கு அரசுக்கு சொந்தமான 845 ஏக்கர் நிலப்பரப்பு தேவைப்படுகிறது. விமான நிலைய திட்டத்திற்கு விவசாய நிலங்கள் உள்ளிட்ட 2134 ஏக்கர் தனியார் நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டும். மொத்தமாக 2979 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நிலம் கையகப்படுத்தப்படும் 12 கிராமங்களில் 10 ஒசூர் தாலுகாவிலும் மீதி சூளகிரி தாலுகாவிலும் அமைந்துள்ளன. விமான நிலையம் அமைய வாய்ப்புள்ள கிராமங்கள் என்று பார்த்தால் பாலவனப்பள்ளி, முதலி, அதவனப்பள்ளி, தசப்பள்ளி, பெதமுதலி, ஆத்தூர், ஆலநத்தம், காரப்பள்ளி, நந்திமங்கலம், சூடுகொண்டப்பள்ளி, மிடிகேப்பள்ளி மற்றும் வெங்கடேசபுரம் ஆகியவை அடங்கும். நில நிர்வாக ஆணையரின் பார்வைக்கு அனுப்பப்பட்ட நில மேம்பாட்டு திட்டம் அவரது கேள்விக்கு பதிலளிக்க கிருஷ்ணகிரி ஆட்சியரிடம் மீண்டும் அனுப்பப்பட்டுள்ளது. அவரிடமிருந்து விரைவில் பதில் கிடைக்கும் என்று நம்புகிறோம் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. LDP அங்கீகரிக்கப்பட்டதும் நிர்வாக அனுமதிக்கு பல்வேறு துறைகளுக்கு அனுப்பப்பட்டு பின்னர் ஒரு அரசாணை வெளியிடப்படும். கவர்மெண்ட் ஆர்டர் அதாவது GO வெளியானதும் நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கும். இந்த பணிகள் பிப்ரவரிக்குள் முடியும் என்று நம்புகிறோம். ஆனால் இவை ஒப்புதல்கள் விரைவாக கிடைப்பதை பொறுத்தது என்று கூறப்படுகிறது. தேர்வு செய்யப்பட்ட பெரிகை, பாகலூர் பகுதி பெங்களூர் சேட்டலைட் நகர வெளிவட்ட சாலையின் தமிழ்நாட்டு பிரிவுக்கு மிக அருகில் உள்ளது. ஒசூரில் 500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள், 3000 MSME அலகுகள் இருப்பதால் புதிய விமான நிலையம் சரக்கு போக்குவரத்தையும் ஈர்க்கும் என அரசு நம்புகிறது. பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு 150 கிலோமீட்டர் சுற்றளவில் வரும் 2033 வரை புதிய விமான நிலையம் அமைக்க முடியாது என்ற விதி உள்ளது. ஆனால் விலக்கு பெற்று அல்லது சலுகை ஒப்பந்தம் முடிந்த பிறகு இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று மாநில அரசு நம்புகிறது. மேலும் சலுகை ஒப்பந்தம் காரணமாக இந்த விமான நிலைய திட்டத்திற்கு பெங்களூரு சர்வதேச விமான நிலைய நிறுவனத்திடமிருந்து தமிழக அரசு தடையில்லா சான்றிதழை பெற வேண்டும். சுவாரஸ்யமாக, பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் BIAL-இன் பெரும்பான்மையான பங்குதாரராக ஸ்பேர்பாக்ஸ் ஃபைனான்சியல் ஹோல்டிங்ஸ் ஒசூர் மற்றும் சென்னை விமான நிலையங்களில் ஆர்வம் காட்டியுள்ளது. இந்த நிறுவனத்தின் தலைவர் பிரேம் வாட்சா கடந்த ஏப்ரல் மாதம் முதலமைச்சர் MK ஸ்டாலினுடன் இது குறித்து பேசியுள்ளார். இதனால் அந்த நிறுவனமே ஒசூர் விமான நிலையத்தை நிர்வகிக்கும் வாய்ப்புகளும் உள்ளன. ஒசூரில் பிரம்மாண்டமாக அமையப்போகும் இந்த புதிய விமான நிலையத்தை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும்.